Very good morning பசங்களா. நான் உங்க ஸ்ருதி மேம். இன்னைக்கு நம்ம வந்து ஒரு நியூ சாப்டரோட ஃபர்ஸ்ட் பார்ட் ஆரம்பிக்க போறோம் நம்மளோட ஃபவுண்டேஷன் நீட் பயாலஜில. ஓகே, ஸோ பிஃபோர் தட் மேக் ஷுர் தட் மை ஆடியோ வீடியோ இஸ் கிளியர். எல்லாம் ஓகேயா இருந்தா ஒரு ஸ்டாரை போடுங்க பார்க்கலாம் சாட் பாக்ஸ்ல எவ்ரிபடி. ஹாய் பவித்ரா, சரண்யா, தேவதர்ஷினி, தனுஜா, மோனிஷா, ஹீரோ பிரைன். Hero Brian 11 AM தான் கண்ணா. Oh, it's projected as PM. Okay. No worries, it's AM தான். ராத்திரி எல்லாம் வந்து டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம் உங்களை, கவலைப்படாதீங்க. Okay, all right. Okay, that's good to see all of you பசங்களா. Okay, stars எக்கச்சக்கமா தெரிக்குது. So that means everything is okay. Fantastic பசங்களா. So நம்மளோட Xylem NEET Tamil channel we are taking up foundation classes wherein நம்ம வந்து ஒவ்வொரு சாப்டரையும் எடுத்து அதோட இம்பார்ட்டன்டான பாயிண்ட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம் and ஒவ்வொரு சின்ன பார்ட்டா உங்களுக்கு வந்து ப்ராசஸ் பண்ணி சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில் இன்னைக்கு வந்து பயோடெக்னாலஜி அண்ட் இட்ஸ் அப்ளிகேஷன் சாப்டர்ல ஃபர்ஸ்ட் பார்ட் நம்ம ஆரம்பிக்க போறோம். ஸோ நோட்ஸ் எல்லாமே நம்ம டெலிகிராம் குரூப்ல அப்லோட் ஆயிடும். ஸோ மறக்காம டெலிகிராம் கம்யூனிட்டி ஆஸ் வெல் அஸ் வாட்ஸ்அப் கம்யூனிட்டியை ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ தட் எல்லா நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லா அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, அண்ட் அது மட்டும் இல்லாம சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பசங்களா. வீடியோக்கு எல்லாரும் லைக் போடுங்க. ஓகே, அண்ட் ஸ்டே வித் அஸ் ஃபார் தி என்டையர் இயர் பிகாஸ் நம்ம வந்து இப்போத்துலேருந்து ஆரம்பிச்சு ஸ்லோ அண்ட் ஸ்டெடியா கான்செப்ட்ஸ் எல்லாம் முடிச்சு சிலபஸ் எல்லாம் முடிச்சு அதுக்கப்புறம் சூப்பரா நம்ம வந்து ப்ராக்டிஸ் இந்த மாதிரி நிறைய புது விஷயங்கள் ஆரம்பிச்சு உங்களை வந்து மே 2025க்கு சூப்பரா தயார்படுத்த போறோம். ஓகே, ஸோ அதனால மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் லெட்ஸ் ஸ்டார்ட் ஆஃப் வித் டுடேஸ் கிளாஸ். ஓகே, நம்ம ஃபவுண்டேஷன் கிளாஸஸ் பயோடெக்னாலஜி அண்ட் இட்ஸ் அப்ளிகேஷன் பார்ட் 1 நம்ம ஆரம்பிக்க போறோம். ஸோ பயோடெக்னாலஜி அப்படின்னு நான் சொல்லச்சே பயோடெக்னாலஜி ப்ராசஸ் அண்ட் பிரின்சிபிள்ஸ்னு ஒரு சாப்டர் இருக்கு, கரெக்ட்? So adu vandu we have started in one of the classes. Okay, so hope you all remember a little bit from the principles and processes everybody. Yes Srimati, that's a slight glitch, it is in the morning. Okay, right? Okay, so in the principles and processes chapter la vandu I started off with teaching you என்னென்ன ஸ்டெப்ஸ்ல எப்படி நம்ம வந்து இந்த ஒரு பயோடெக்னாலஜி அப்படின்னு சொல்லக்கூடிய ஜெனட்டிக் இன்ஜினியரிங் எப்படி நம்ம இந்த பயாலஜியில் டெக்னாலஜியை கொண்டு வர போகிறோம், என்ன மாதிரி டெக்னிக்ஸை கொண்டு வர போகிறோம், இது எல்லாமே வந்து ஐ ஸ்டார்டட் டிஸ்கஸிங் வித் யூ இன் திஸ் பர்டிகுலர் சாப்டர், கரெக்டா? நான் அந்த மாதிரி டெக்னிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நம்ம அதை எங்கே அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த ஒரு என்டையர் சாப்டர். ஸோ எங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா ஒரு வைட் ரேஞ்ச் ஆஃப் ஒரு ஹியூஜ் லிஸ்டே இருக்கு நம்ம கிட்ட. ஓகே, விச் இஸ் தெரபிட்டிக்ஸ், டயக்னாஸ்டிக்ஸ், ஓகே, அப்புறம் அக்ரிகல்ச்சர்ல, ஃபுட் இண்டஸ்ட்ரியில, வேஸ்ட் ட்ரீட்மெண்ட்ல, இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஒரு இண்டஸ்ட்ரீஸ்ல வந்து கண்டிப்பா நம்ம இந்த பயோடெக்னாலஜியை யூஸ் பண்ணலாம். அண்ட் நம்மளோட இந்த பயோடெக்னாலஜியை யூஸ் பண்ணி எந்த ஏரியாவில் பயங்கரமான ரீசர்ச் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் திங் இஸ் நமக்கு தேவையான ஒரு மைக்ரோபை கல்டிவேட் பண்ணுறதுக்கோ இல்லை ஒரு என்சைமை கல்டிவேட் பண்ணுறதுக்கோ எது வந்து பெஸ்ட் கேட்டலிஸ்ட் அப்படின்னு பார்க்குற ரிசர்ச் ஏரியா இருக்குது. அது தவிர வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கேட்டலிஸ்ட் ஆக்ட் பண்ணி இந்த என்டையர் ஒரு ரியாக்ஷன் நடக்கணும் அப்படின்னு சொன்னால் என்ன மாதிரியான ஆப்டிமல் கண்டிஷன்ஸ் இதுக்கு தேவைப்படும் அப்படின்ற ஒரு ரிசர்ச் ஏரியா கண்டிப்பாக இருக்குது. அண்ட் வந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஸோ வாட் வி ஆர் டூயிங் இஸ் ஜெனட்டிக் லெவலில், மாலிகுலர் லெவலில் நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணி நமக்கு தேவையான ஒரு ஜீனை வந்து நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ண வைக்கிறோம் இல்லையா? ஸோ அதுக்கு தான் நம்ம வந்து ஒரு ரீகாம்பினன்ட் டிஎன்ஏயை தயாரிக்கிறோம். ஸோ அந்த ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ வந்து பார்த்தீங்கன்னா இஸ் கோயிங் டு கண்டெயின் நம்மளுடைய ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். அந்த ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து நவ் ஹேஸ் டு கெட் எக்ஸ்பிரஸ்ட். ஸோ அதுக்கான கேட்டலிஸ்ட் என்ன, அதுக்கான ஆப்டிமல் கண்டிஷன்ஸ் என்னென்ன, அது எல்லாத்தையும் நம்ம வந்து ரிசர்ச் பண்ணி ஒன்ஸ் அந்த ஆர்கானிசம் அந்த ஒரு பர்டிகுலர் ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை எக்ஸ்பிரஸ் பண்ணி அது ஒரு ப்ரோட்டீன் ஃபார்மில் நமக்கு கிடைச்சதுக்கு அப்புறமா அதை அப்படியே வெசல்ல இருந்து எடுத்து நம்ம யூஸ் பண்ண முடியாது. அதை வந்து we have to purify and we have to process it, which we call as downstream processing. So இந்த ஒரு downstream processing ஏரியாலையும் வந்து கண்டிப்பா எக்கச்சக்கமான research நடந்துட்டு இருக்கு.
சரியா? Is it clear? Very good. All right. Now எங்க யூஸ் பண்றோம் அப்படின்னு சொன்னா இந்த சாப்டர்ல மெயினா நம்ம வந்து அக்ரிகல்ச்சர், ஓகே, மெடிசின் அண்ட் இண்டஸ்ட்ரீஸில் எங்கெங்கே யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் மேஜராக பார்க்க போகிறோம். ஸோ அதில் இன்னைக்கு கிளாஸில் வந்து ஐம் கோயிங் டு டேக் அப் அக்ரிகல்ச்சர் அண்ட் மெடிசின். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட்லி ஸ்டார்டிங் ஆஃப் வித் அக்ரிகல்ச்சர். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளான்ட்டை நார்மலாக நான் பாட்டுக்கு வந்து ஒரு இடத்துல வளர்த்தேன் அப்படின்னு சொன்னால் அந்த இடத்தோடைய கண்டிஷன்ஸுக்கு இந்த பிளான்ட் வளரலாம், வளராமலும் போகலாம். உதாரணத்துக்கு வந்து இப்போ நான் அரிசி விளைக்கணும் அப்படின்னு நினச்சேன் அப்படின்னா அந்த அரிசி விளையாத ஒரு இடத்துல நான் அதை விளைய வைக்கணும்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிற क्वेश्चंस வர ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லாம அந்த ஒரு அரிசியை நான் விளை வைக்கிறேன் அப்படின்னு சொன்னா அதுக்கு நான் பெஸ்டிசைட் போடாம இருக்கிறதுக்கு ஒருவேளை அந்த பிளான்ட்டே வந்து தனக்கு தானே ப்ரொடெக்ஷன் ஒன்று டெவலப் பண்ணிக்கிச்சுன்னா நல்லா இருக்குமே அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா சரி அரிசி எதுக்கு சாதாரணமா வெறும் அதுல இருக்கிற நியூட்ரிஷனல் காம்பனன்ட் மட்டும் தானா, எனக்கு தேவையான மிச்ச விட்டமின்ஸ் மினரல்ஸ் எல்லாம் நான் ஆட் பண்ண முடியாதா அப்படின்ற கேள்விகளும் வரும். ஸோ இந்த மாதிரி வெவ்வேறு ஆஸ்பெக்ட்ஸில் வந்து நம்ம ஃபுட் ப்ரொடக்ஷனில் ஒரு சில பிளான்ட்ஸை நம்ம மாடிஃபை பண்ணி அதை வந்து பெஸ்டிசைட் யூஸ் பண்ணாமலோ அப்படி இல்லாட்டினா அதோட நியூட்ரிஷனல் வேல்யூவை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கோ இல்லை நம்மளோட அக்ரிகல்ச்சரல் முறையவே வந்து ஈஸி ஆக்கிறதுக்கோ நம்ம பயோடெக்னாலஜியை யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ க்ரீன் ரெவல்யூஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா it had succeeded in tripling the food supply. Okay, but ஆனாலுமே அது போறல அப்படின்ற அளவுக்கு நம்மளோட பாப்புலேஷன் இருந்துச்சு. ஸோ கிரீன் ரெவல்யூஷன்ல தான் வந்து ஃபுட் ப்ரொடக்ஷன் வந்து கிட்டத்தட்ட 3 மடங்கு ஆக்கிறதுக்கு என்னென்ன சயின்டிஃபிக் பேசஸ் இருக்கோ எல்லாத்தையுமே இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இன்க்ரீஸ்ட் ஈல்டு வந்து is also because of improved crop variety. Okay, varietyங்கிறது நான் என்ன சொல்றேன், இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ரொம்ப ட்ரவுட்டான ஒரு இடம் இருந்தது அப்படின்னா அந்த ட்ரவுட்டை எஸ்கேப் பண்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத என்னோட பிளான்ட்டுக்கு நான் வந்து அந்த ஜீனை செலுத்திட்டேன் அப்படின்னு சொன்னா ட்ரவுட்லேயும் அதனால் வாழ முடியும். ஹை சால்ட் கண்டென்ட் இருந்தாலோ இல்லை ஹை டெம்பரேச்சர் இருந்தாலோ இல்லை எந்த ஒரு சிச்சுவேஷனை நான் கம்பேர் பண்ணணும்னு ட்ரை பண்ணுறேனோ அதுக்கான மாடிஃபிகேஷன்ஸை நான் பிளான்ட்டில் பண்ணேன் அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ அதனால வந்து பெட்டர் மேனேஜ்மெண்ட் ப்ராக்டிசஸ் அண்ட் ஆல்சோ ஃபர்டிலைசர்ஸ் அண்ட் பெஸ்டிசைட்ஸை வந்து குறைக்கிற முறையில் இந்த ஒரு அக்ரிகல்ச்சரல் ப்ராக்டிஸ் இருந்தது. ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அக்ரோ கெமிக்கல்ஸ், ஓகே, நம்ம ஜென்ரலாக யூஸ் பண்ற ஒரு நார்மல் பெஸ்டிசைட் நார்மல் இது வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் நாட் வெரி என்ன சொல்றது சஸ்டெயினபிள். ஓகே, ஸோ வந்து அது வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு வேலை செய்யும், அதுக்கப்புறமா நம்ம வேலை செய்யும்னு சொல்ல முடியாது. ப்ளஸ் இதுக்கான சைடு எஃபெக்ட்ஸ் நிறையா இருக்கு, அதோட ஹார்ம் அப்படிங்கிறது ஜாஸ்தியாகவே இருக்கு. ஸோ அதனால தான் வந்து ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு ஆர்கானிசம்ஸ் வர் introduce. ஸோ நான் சொன்ன மாதிரி பிளான்ஸ், பாக்டீரியா, ஃபங்கை, அனிமல்ஸ் எதை வேணும்னாலும் நம்ம ஜெனட்டிக்கலி மாடிஃபை பண்ணி நமக்கு தேவையான முறையில் அதை ஆக்ட் பண்ண வைக்கலாம். ஓகே, நமக்கு தேவையான கண்டிஷன்ஸில் நமக்கு தேவையான ப்ரோட்டீன்ஸை ப்ரொடியூஸ் பண்ண வைக்கலாம். ஸோ அதுதான் வந்து ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் ஆர்கானிசம்ஸ். ஓகே, ஸோ அட்வான்டேஜஸ் என்ன? ஃபர்ஸ்ட் திங் நான் சொன்ன மாதிரி கண்டிஷன்ஸ், கோல்டு, ட்ராட், சால்ட்டு, ஹீட்டு இதெல்லாம் ரெசிஸ்ட் பண்ணக்கூடிய ஜீன்ஸை நான் செலுத்தலாம். தென் பெஸ்ட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தன்னைத்தானே பெஸ்டிசைட்லேருந்து பெஸ்ட்லேருந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கு பெஸ்டிசைட் மாதிரியான ஜீன்ஸை நான் வந்து கொண்டு வரலாம். ஓகே, அதே மாதிரி வந்து அதனால நவ் தட் அது பெட்டராக வளருது, நல்ல கண்டிஷன்ஸ்லையும் அதாவது வேர்ஸான கண்டிஷன்ஸ்லையும் அது வளருது அண்ட் என்னுடைய பெஸ்ட் எல்லாமே தானாக கண்ட்ரோல் ஆகுது அப்படின்னு சொல்லும்போது லாஸஸ் வந்து கம்மியாக இருக்கும். ஓகே, அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற மினரல்ஸை பெட்டராக யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கு என்ன மெக்கானிசம் வேணுமோ அதையும் வந்து இந்த ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு ஆர்கானிசம்ஸ் பார்த்துக்குது. ஓகே, ஸோ என்ஹான்ஸ் நியூட்ரிஷனல் வேல்யூ, நான் சொன்ன மாதிரி வெறும் அரிசினா அரிசி தான் இருக்கணுமா, எனக்கு தேவையான வைட்டமின்ஸையும் நான் அதில் செலுத்தலாமே அப்படின்ற ஒரு நியூட்ரிஷனலி என்ஹான்ஸ்டான ஸ்பீஷீஸ் கூட நம்ம டெவலப் பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ உதாரணத்துக்கு கோல்டன் ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா வைட்டமின் ஏ
இன்க்ளூட் பண்ணியிருக்கோம் அந்த ஒரு ரைஸ்லேயே. ஸோ அந்த வைட்டமின் ஏனால தான் வந்து அந்த ஒரு லேஸ் ஆரேஞ்சிஷ் கோல்டு கலர் வந்து அந்த ரைஸுக்கு இருக்கும். அண்ட் அதனால தான் அதுக்கு பேர் கோல்டன் ரைஸ். ஸோ வந்து ரொம்ப வறுமையில் இருக்கிறவங்களுக்கு வந்து அரிசி மட்டும்தான் அவங்களால அஃபோர்ட் பண்ண முடியுங்கிற பட்சத்தில், அவங்களால நியூட்ரிஷனலி வேறு எதுவும் அஃபோர்ட் பண்ண முடியாத பட்சத்தில் அட்லீஸ்ட் இந்த ரைஸ் சாப்பிடும்போது வைட்டமின் ஏயாவது அவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் தான் கோல்டன் ரைஸ் வாஸ் மேட். பிடி கார்ன், பிடி பிரிஞ்சால், இந்த பிடி வந்து ஸ்டாண்ட்ஸ் ஃபார் Bacillus thuringiensis. ஓகே, ஸோ இந்த ஒரு Bacillus thuringiensis அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இஸ் கோயிங் டு கிவ் அ பெஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் இந்த ஒரு பிளான்ட்டுக்கு நேச்சுரலாக. ஓகே, ஸோ அந்த நேச்சுரல் ப்ராசஸ் எப்படிங்கிறத வந்து நான் டீட்டெயிலாக சொல்லித்தரேன். பட் ஜஸ்ட் ரிமெம்பர் தட் தீஸ் ஆர் எக்ஸாம்பிள்ஸ். அண்ட் தென் பெஸ்ட் ரெசிஸ்டன்ட் டொபேக்கோ பிளான்ட், வைரஸ் ரெசிஸ்டன்ட் பிளான்ட், ஃப்ளேவர் சேவர் டொமேட்டோ. அதாவது டொமேட்டோ யூஸ்வலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு நார்மலான தக்காளியாக இருந்தால் ஒரு 2 to 3 டேஸில் அது நசுங்கிடும் இல்லையா? பட் அதோட ரைப்பனிங் ப்ராசஸை கொஞ்சம் ஸ்லோ பண்ணோம் அப்படின்னா அதோட ஷெல்ஃப் லைஃபை இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஸோ கடைக்காரனும் அதை நிறைய நாள் வச்சுக்கலாம், நம்மளும் வந்து அதை வாங்கிட்டு வந்து உடனே நாளைக்கே யூஸ் பண்ணணும், இல்லாட்டி அது வந்து பிதுங்கிரும் அப்படின்ற மாதிரி இல்லாமல் அதோட ஷெல்ஃப் லைஃபை நம்ம இன்க்ரீஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஆஸ்பெக்ட்ஸில் we use the genetically modified organisms. I have given you a list of a few plants and அதை எந்த விதத்தில் நம்ம மாடிஃபை பண்ணி எப்படி வந்து நம்ம யூஸ்ஃபுல்லாக அதை அப்ளை பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு டேபிள் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். Now coming to Bacillus thuringiensis. ஓகே, ஸோ இந்த ஒரு Bacillus thuringiensis வந்து பார்த்தீங்க அப்படின்னா இஸ் ஆக்சுவலி அ மைக்ரோப். ஓகே, அண்ட் இந்த மைக்ரோப் வந்து இஸ் ப்ரொடியூசிங் சர்டன் ப்ரோட்டீன்ஸ். ஓகே, இந்த ப்ரோட்டீன்ஸ் அதோடைய ஒரு சில ஸ்பெக்ட்ரம் ஆஃப் இன்செக்ட்ஸை வந்து இட் வில் கில். என்ன இந்த இன்செக்ட்ஸ் அப்படின்னா லெப்பிடாப்டெரன்ஸ், ஓகே, டொபாக்கோ வேர்ம் இல்லை ஆர்மி வேர்ம் சொல்லுவாங்க, கோலியாப்டெரன்ஸ் ஆர் பீட்டில்ஸ், ஓகே, டிப்டெரன்ஸ் ஆர் த ஃப்ளைஸ் அண்ட் மஸ்கிட்டோஸ். ஸோ இந்த 3 கிளாஸஸ் ஆஃப் இன்செக்ட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா இந்த Bacillus thuringiensis ப்ரோட்டீன்ஸ் வந்து கில் பண்ணுறதுக்கு கூடிய பொட்டென்ஷியல் இருக்குது. ஸோ இந்த ஒரு ப்ரோட்டீன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இந்த ஒரு கிறிஸ்டல்ஸ் வந்து இன்ஆக்டிவான ப்ரோடாக்சினாக இந்த ஒரு பேசிலஸ்ங்கிறது வந்து ப்ரொடியூஸ் பண்ணுற இந்த பேசிலஸோடைய அந்த ப்ரோடாக்சினை எப்போ இருக்க அந்த பூச்சி சாப்பிடுதோ அது சாப்பிட்டு அதோட கட்டில் போய் அந்த ஆல்கலைனான பிஹெச்சை போய் அது ரீச் ஆன உடனே ஆஹா ஆல்கலைன் பிஹெச் வந்துடுச்சு, அப்போ நம்ம பூச்சி பாடிக்குள்ளே வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி அந்த ப்ரோடாக்சின் ஆக்டிவேட் ஆகிடும். ஆக்டிவேட் ஆன பிறகு வாட் இட் டஸ் இட் காசஸ் செல் ஸ்வெல்லிங், ஓகே, லைசிஸ் இந்த செல்ஸ் அண்ட் என்டையராக அதோடைய கட்டில் வந்து ஓட்டை போட்டு அதை சாப்பிட முடியாமல் பண்ணி கடைசியில் அந்த பூச்சி செத்து போயிடும். This is the mechanism of Bacillus thuringiensis. இப்போ இந்த Bacillus thuringiensisக்கு இந்த ஒரு கெப்பாசிட்டி இருக்குல்ல, இந்த ஒரு புரோட்டீன் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குல்ல. ஸோ ஒருவேளை இந்த புரோட்டீனை நம்மளோட பிளான்ட் சுயமாவே தயாரிச்சுக்கிட்டா அப்போ அவங்களும் வந்து இந்த பிளான்ட்ஸ் இந்த அனிமல்ஸ் இந்த பெஸ்ட் கிட்டே இருந்து தன்னை தானே ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம் இல்லையா? ஸோ அதை பேசிஸ் பண்ணி தான் அந்த ஒரு பர்டிகுலர் ஜீனை எடுத்து நம்ம நிறைய பிளான்ட்ஸ்குள்ள ஆர்டிஃபிஷியலாக செலுத்தியிருக்கோம். ஸோ ஜெனட்டிக்கலி மாடிஃபை பண்ணி இந்த Bacillus thuringiensis ஜீனை வந்து நம்ம செலுத்தியிருக்கோம். என்ன ஜீன் அப்படின்னா இட் இஸ் கால்ட் அஸ் அ க்ரை ஜீன். ஓகே, ஸோ இந்த CRY ப்ரோட்டீன் ஆர் CRY ஜீன் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 3 விதமான ஜீன்ஸ் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். நிறைய கேட்டகரிஸ் இருக்குது இந்த ஜீனில். ஸோ இந்த ஒரு ஜீனோட இந்த CRY1AC CRY2AB இந்த 2 பகுதிகளும் வந்து பார்த்தீங்கன்னா காட்டன் பால் வேர்ம்ஸுக்கு அகேன்ஸ்டான ப்ரோட்டீன்ஸை கோட் பண்ணுது. ஓகே, அண்ட் CRY1AB வந்து பார்த்தீங்கன்னா கார்ன் போரர் அப்படிங்கிற குரூப் ஆஃப் பெஸ்ட்டை டார்கெட் பண்ணக்கூடிய ப்ரோட்டீன்ஸை மேனுஃபேக்சர் பண்ணுது. ஓகே, ஸோ CRY1AC CRY2AB அகேன்ஸ்ட் காட்டன் பால் வேர்ம்ஸ் அண்ட் CRY1AB அகேன்ஸ்ட் த கார்ன் போரர். ஸோ இந்த ஜீன்ஸை ரெஸ்பெக்டிவாக நம்ம வந்து அந்த பிளான்ட்ஸில் வந்து செலுத்தினோம் அப்படின்னு சொன்னால் அப்போது அந்த பிளான்ட்ஸுக்கு நேச்சுரலாகவே இந்த பெஸ்ட் கிட்டே இருந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் கிடைக்கும். they are able to fight it. Clear பசங்களா? Is it clear?
ஸோ Bacillus thuringiensis ஓட ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். திஸ் இஸ் ஹவு இட் லுக்ஸ். அண்ட் இதுதான் வந்து அந்த பீட்டி டாக்ஸினோட கிறிஸ்டல். ஓகே, ஸோ இந்த கிறிஸ்டலில் வந்து once the crystal is produced and the பூச்சி will eat this crystal, அப்போ அது சாப்பிடும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னா அதோட கட்டில் போய் it will go and create an issue because of which the பூச்சி cannot eat and the பூச்சி will die automatically. And இந்த ஒரு புரோட்டீனை நம்ம சாப்பிட்றதுனால நமக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஏன்? பிகாஸ் நம்மளோட கட்டில் அசிடிக்கான pH இஸ் தேர், ஆல்கலைன் pH கிடையாது. ஸோ ஆல்கலைன் pHல தான் அது ஆக்டிவேட்டே ஆகுதுன்றப்போ அந்த இன்செக்ட்ஸ் மட்டும்தான் கொல்லப்படுது. ஓகே, எஸ் எவ்ரி ஒன். ஸோ அதனால வந்து இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா as you all can see here, இது வந்து டிஸ்ட்ராய் பண்ணப்பட்ட ஒரு கிராப். ஓகே, இஃப் யூ கேன் சி எவ்வளோ அடி வாங்கி இதை எவனாச்சும் யூஸ் பண்ண முடியுமான்ற நிலைமையில இருக்கு. பட் ஒரு ப்ராப்பரான ஒரு ரெசிஸ்டண்டான ஒரு இது வந்து கேன் பி சீன் இன் திஸ் கேஸ். ஓகே, இஸ் தட் கிளியர் எவ்ரி ஒன்? ஓகே மிஸ்டர் சயின்ஸ், ஐ நோ லாட் ஆஃப் news that is being spread, okay, at the moment, but pasangla, please do not get distracted by all these news. Okay, we know that ஏதோ ஸ்கேம்ஸ் நடந்துட்டு இருக்கு, அதுக்கான இது நடந்துட்டு இருக்கு, எல்லாமே இருக்கட்டும். பட் வாட் எவர் இட் இஸ், நம்மளோட ப்ரிப்பரேஷனை நம்ம பண்ணிட்டே வரலாம். ஸோ வாட் எவர் பி த டிசிஷன், நீட்டாக இருக்கட்டும், அப்படி இல்லைன்னா அடுத்த வருஷம் நீட்டாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் லெட்ஸ் ஜஸ்ட் கீப் ஃபோக்கஸிங் ஆன் தட். ஓகே, ஸோ இப்போ நடக்கிற நிறைய விஷயங்கள்ல நம்ம டிஸ்ட்ராக்ட் ஆகி நம்ம வந்து இப்போ டைமை லூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் லாஸ்ட் மினிட்ல நமக்கு தான் டென்ஷன். ஓகே, லாஸ்ட் மினிட் டென்ஷனை வந்து நம்ம ஃப்ரீ பண்ணுறதுக்காக வேண்டி லெட்ஸ் மேக் ஷுர் தட் வி ஆர் மேக்கிங் த பெஸ்ட் யூஸ் ஆஃப் திஸ் டைம். ஓகே, கிளியர்? ஆல்ரைட். ஸோ இன்னொரு ஒரு Bacillus thuringiensis தவிர இன்னொரு ஒரு விதமான ஒரு பெஸ்ட் கண்ட்ரோல், பெஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஒரு நெமட்டோடு இருக்கு. ஓகே, நெமட்டோட் இஸ் வாட்? ஒரு கைண்ட் ஆஃப் அ roundworm. Okay, so in the nematode வந்து is called Melodygyne incognitia. ஓகே, ஸோ இந்த மெலோடிகைன் இன்காக்னீஷியாங்கிறது இந்த டொபேக்கோ பிளான்ட்டோட ரூட்டில் ஒரு பேராசைட்டாக வாழும். ஸோ பேராசைட்டாக வாழ்ந்து இட் வில் சக் அப் ஆல் த நியூட்ரியன்ஸ் அண்ட் இதனால டொபேக்கோவோட ஈல்டு வந்து ரொம்ப ரொம்ப குறைவாக வரும். அண்ட் அதனால ஃபார்மர்ஸ் ரொம்ப அவதிப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ஆர்என்ஏ இன்டர்ஃபியரன்ஸ் டெக்னிக் மூலியமாக நம்ம இந்த நெமட்டோட கண்ட்ரோல் பண்ணியிருக்கோம். எப்படி கண்ட்ரோல் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னால், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ வந்து அந்த நெமட்டோடு ஒன்று, ஓகே, அந்த நெமட்டோடு ஒன்று உயிர் வாழுது அப்படின்னு சொன்னால் அது பாடிக்குள்ள ஒரு சில ஆர்என்ஏஸ் ப்ரொடியூஸ் ஆகும். அந்த ஆர்என்ஏ தான் ப்ரோட்டீனாக டிரான்ஸ்லேட் ஆகி அந்த ப்ரோட்டீன் வந்து எக்ஸ்பிரஸ் ஆகுது. கரெக்டா? ஸோ அதோடைய அந்த ஃபண்டமெண்டல் ஆர்என்ஏயோட நம்ம வந்து ஒரு ஒரு நடுவில் வந்து ரோட் பிளாக் ஒன்று கிரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த ஆர்என்ஏனால டிரான்ஸ்லேட் ஆக முடியாது, அதாவது ப்ரோட்டீன்ஸ் ஃபார்ம் பண்ண முடியாது. அப்போ அந்த பேரசைட்டோட பாடியில் நம்மளால ப்ரோட்டீன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ண முடியாத பட்சத்தில் வாட் ஹேப்பன்ஸ்? அந்த பேரசைட் ஆட்டோமேட்டிக்காக செத்துரும். கரெக்ட்? ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால், ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு டபுள் ஸ்ட்ராண்டடான ஆர்என்ஏ சீக்வன்ஸை வந்து நம்ம பிளான்ட்டுக்குள்ளே செலுத்துகிறோம். ஓகே, ஸோ இந்த டபுள் ஸ்டாண்டர்ட் ஆர்என்ஏ வந்து என்ன ஆகுது அப்படின்னா டைசர் அப்படிங்கிற என்சைம் மூலியமா குட்டி 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 ஃப்ராக்மெண்ட்ஸாக பிரியுது. ஓகே, ஸோ இந்த குட்டி குட்டி ஃப்ராக்மெண்ட்ஸ்க்கு பேர் தான் வந்து ஸ்மால் இன்டர்ஃபியரிங் ஆர்என்ஏ அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இந்த ஒரு ஸ்மால் இன்டர்ஃபியரிங் ஆர்என்ஏ எங்கே ப்ரொடியூஸ் பண்ணுறோம்? நம்ம பிளான்ட்டுக்குள்ள. ஓகே, ஸோ பிளான்ட்டுக்குள்ள இந்த சின்ன ஸ்மால் இன்டர்ஃபியரிங் ஆர்என்ஏ siRNAக்கான ஜீன் சீக்வன்ஸை செலுத்தி அந்த ஜீன் சீக்வன்ஸை வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி ஃப்ராக்மெண்ட்ஸை ப்ரொடியூஸ் பண்ண வைக்கிறோம். நான் ப்ரொடியூஸ் பண்ண இந்த ஒரு ஃப்ராக்மெண்ட் வந்து என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் இட் வில் அண்டர்கோ it will first get it will first reach the parasite. Okay, and parasite la poi when it is activated appo enna பண்ணும்? அது அந்த ஒரு parasite ஓட RNA ஓட போய் ஜாயின் பண்ணிடும். அதாவது ஆல்ரெடி parasiteக்கு ஒரு RNA இருக்கு, இந்த RNA ஓட காம்ப்ளிமெண்டரியான RNA தான் நம்ம ஃப்ராக்மெண்ட்ஸாக ப்ரொடியூஸ் பண்ணுறோம் அப்படின்ற பட்சத்தில் இந்த ஒரு ஸ்மால் இன்டர்ஃபியரிங் RNA will go and bind to the RNA in the parasite.
parasite. Now once that happens, what happens? அந்த ஒரு mRNA வந்து can no longer get translated. அப்ப அந்த டிரான்ஸ்லேஷனே நடக்க முடியாது அப்படின்னு சொன்னா then my entire goal is achieved. So அந்த translation நடக்காம பார்த்துக்கிறதுக்கு நான் என்ன பண்ணுவேன்? அந்த mRNA ஓட பைண்ட் ஆற இந்த RNA ஓட சேர்த்து ரிமைனிங் டார்கெட் சீக்வன்சஸை க்ளீவ் பண்ண வச்சிருவேன். ஸோ அங்கே இருந்து என்னோட பாரசைட்டோட பாடியில் இருக்கிற இந்த mRNA வந்து குட்டி 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 பீஸாக நான் வந்து க்ளீவ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னால் நான் mRNA இஸ் நோ லாங்கர் அவைலபிள் ஃபார் டிரான்ஸ்லேஷன். அப்போ ப்ரோட்டீனே எனக்கு ப்ரொடியூஸ் ஆகலைன்னா அந்த பாரசைட் எப்படி வாழும்? வாழாது. ஸோ ஆக மொத்தம் அதோட ஆர்என்ஏவோட நம்ம போய் இன்டர்ஃபியர் பண்ணி நம்ம ஆர்என்ஏ மூலியமாக இன்டர்ஃபியர் பண்ணி வாட் ஹேவ் வி டன்? வி ஹேவ் ஸ்டாப்ட் த ப்ரொடக்ஷன் ஆஃப் சர்டன் ப்ரோட்டீன்ஸ் அண்ட் ஆஸ் அ ரிசல்ட் த பாரசைட் வில் டை. இஸ் இட் கிளியர் பசங்களா? இஸ் இட் கிளியர்? ஸோ இந்த ஒரு ஆர்என்ஏ இன்டர்ஃபியரன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபெக்ட் ஆன பிளான்ட்னா இந்த மாதிரி நொடியூலாக அதோட ரூட்ஸில் வந்து வாழும். வேறஸ் க்ளீனாக ஒரு சிம்பிளான ஒரு பிளான்ட் வந்து க்ளீனாக நமக்கு கிடைக்கும் இன்கேஸ் நம்ம வந்து இந்த மாதிரியான ஜீனை யூஸ் பண்ணி நம்ம பெஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் க்ளீனான ஒரு பிளான்ட் வந்து நமக்கு கிடைக்கும். அண்ட் அதனால டொபேக்கோட ஈல்டும் நல்லாவே ஜாஸ்தி ஆகும். ஓகே, is it clear? Any questions so far? So RNA interference diagram இதுதான் பசங்களா. ஸோ டபுள் ஸ்டாண்டர்ட் RNA வந்து குட்டி குட்டி siRNA-வா வந்து க்ளீவ் ஆகுது. அண்ட் இந்த க்ளீவான RNA வந்து இஸ் ஃபார்மிங் அ சைலன்சிங் காம்ப்ளெக்ஸ். இந்த சைலன்சிங் காம்ப்ளெக்ஸ் வந்து அந்த பாராசைட்டோட mRNA-யோட பைண்ட் ஆகும்பொழுது வாட் இஸ் இட் டூயிங்? இட் இஸ் கோயிங் அண்ட் ஃபார்மிங் அ காம்ப்ளிமெண்ட்ரி connection with the mRNA and as a result it will lead to the cleavage of the mRNA. So இந்த mRNA நம்ம க்ளீவ் பண்ணிட்டோம்னு சொன்னா mRNA will no longer form any proteins. அப்போ அந்த பாரசைட்னால இவென்ச்சுவலா வாழ முடியாது. ஓகே, is it clear? So agriculture பொறுத்த அளவில் I hope it's clear. மெயினாக நீங்கள் இன் டீட்டெயில்டாக ஞாபகம் வச்சுக்க வேண்டியது பேசில்ஸ் துரிஞ்சியன்சஸோட டீட்டெயில்டு எக்ஸ்பிளனேஷன் அண்ட் தென் நம்மளோட நெமட்டோட் மெலோடிகா இன்காக்னீஷியாவுக்கு அகேன்ஸ்டாக நம்ம பண்ணுற இந்த RNA இன்டர்ஃபியரன்ஸ் டெக்னிக். ஸோ இது ரெண்டு தான் நீங்கள் வந்து டீட்டெயில்டாக கற்றுக்கணும். ஓகே, இது தவிர வந்து எக்ஸாம்பிள்ஸ் என்னென்ன ஐ டோல்ட் யூ இல்லையா? வைட்டமின் A என்ரிச் பண்ண கோல்டன் ரைஸ், ஓகே, ஸோ ஃப்ளேவர் சேவர் டொமேட்டோ, இதெல்லாம் எக்ஸ்ட்ராவான ஒரு சில பாயிண்ட்ஸ் யூ கேன் ரிமெம்பர். ஓகே ஓகே, கோபாலகிருஷ்ணன் டிரான்ஸ்போசான்ஸ் அப்படின்னா ஜம்ப் ஆகக்கூடிய குட்டி குட்டி ஜெனட்டிக் சீக்வன்சஸ். ஓகே, ஸோ ஒரு சில சீக்வன்சஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடம் ஜம்ப் ஆகிட்டே இருக்கும் இந்த ஜெனட்டிக் மெட்டீரியல். ஸோ தேட்ஸ் வாட் யூ கால் மொபைல் ஆன ஜம்பிங் ஜீன்ஸ். பேசிக்லி தே ஆர் கால்ட் ஆஸ் டிரான்ஸ்போசான்ஸ். ஓகே, all right, so this is all that you have to understand based on the applications of biotechnology in agriculture. Now medicine பார்த்தோம் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா மெடிசன்ல வந்து ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு டிஸ்கவரி வந்து யூசிங் தீஸ் பயோலாஜிக்கல் மாடிஃபைட் ஆர்கானிசம்ஸ் அல்லது நம்ம ஜீனை மாடிஃபை பண்ண முடியும் அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய கண்டுபிடிப்பு. பிகாஸ் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹியூமன்லேருந்து ஒரு விஷயத்தை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அது இன்னொரு ஹியூமனுக்கு கொடுக்கறது வந்து இஸ் வெரி டிஃபிகல்ட் இல்லையா? ஸோ நான் ஹியூமன் சோர்சஸ்ல இருந்து நமக்கு இந்த மாதிரியான ஒரு ப்ராடக்ட் கிடைக்கும் பொழுது அப்போ என்ன ஆகும்? நம்ம ஒரு ஹியூமன்லேருந்து இன்னொரு ஹியூமன் பீயிங்க்கோ இல்லை ஒரு அனிமல்ல இருந்து இன்னொரு ஹியூமன் பீயிங்க்கோ நம்ம வந்து ஒரு விஷயத்தை செலுத்தும் போது இம்யூனோலாஜிக்கல் ரெஸ்பான்ஸ் வருது, அதுக்கான சைடு எஃபெக்ட்ஸ் நிறையா வருது. ப்ளஸ் இப்போ இன்னொரு ஹியூமன்லேருந்து ஹியூமன் அப்படின்னு சொன்னால் அவ்வளோ ஈஸியாக யாரும் வந்து அவங்க கிட்னியை கழட்டி கொடுத்துட மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வரும்பொழுது லாட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் ஆர் தேர். ஸோ எந்த அளவுக்கு நம்ம நான் ஹியூமனான ரீசோர்ஸஸை எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு எடுத்தோம் அப்படின்னா நமக்கு ரொம்பவே பெனிஃபிஷியலாக இருக்கும். ஓகே, ஸோ கிட்டத்தட்ட வந்து 30 ரீகாம்பினன்ட் தெரபிட்டிக் ப்ரோட்டீன்ஸை நம்ம ப்ரொடியூஸ் பண்ணி நம்ம வந்து அதை மார்க்கெட் பண்ணிட்டு இருக்கோம். அதில் 12 தெரபிட்டிக் ப்ரோட்டீன்ஸ் வந்து ரீகாம்பினன்ட் தெரபிட்டிக் ட்ரக்ஸ் வந்து இந்தியாவில் நம்ம மார்க்கெட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, ஸோ என்ன வந்து
ஃபர்ஸ்ட் திங் அப்படின்னா ஹியூமன் இன்சுலின். அதாவது டயபெட்டிஸ் இல்லாத ஆளே கிடையாதுன்னு சொல்ற அளவுக்கு ரொம்ப சேடான சிச்சுவேஷன். பட் தட்ஸ் வாட் எவ்ரிபடி இன் த கண்ட்ரி இஸ் ஃபேஸிங் இல்லையா. மெஜாரிட்டி ஆஃப் த பாப்புலேஷன் இஸ் ஹேவிங் டயபெட்டிஸ். அப்போ இன்சுலின் எடுத்துக்கணும்னு சொல்லும்போது முன்னாடி காலத்துல அது வந்து பாத்தீங்கன்னா பிக்ல இருந்தோ இல்லை ஷீப்ல இருந்தோ எடுத்து தான் வந்து கொடுப்பாங்க. ஸோ அப்போ அதுக்கான இம்யூனோலாஜிக்கல் ரெஸ்பான்ஸ் வந்து கண்டிப்பாக ஜாஸ்தியாகவே இருந்தது. பட் அதை வந்து நம்ம எப்படி தயாரிக்கலாம் அப்படின்னு யோசிச்சு they have prepared a genetically modified organisms மூலியமா ஆர்டிஃபிஷியலான இன்சுலின். எப்படின்னா ஒரு நார்மல் இன்சுலின்ல வந்து செயின் ஏ செயின் பி அப்படின்னு சொல்லி செயின் ஏ செயின் பி அப்படின்னு எல்லாத்துக்கு நடுவுலையும் வந்து டைசல்ஃபைட் பிரிட்ஜஸோட போட்டு that's how the final insulin product will look. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக நம்ம பாடியில் ப்ரிப்பேர் பண்ணும் பொழுது ஒரு ஏ செயின் ஒரு பி செயின் அண்ட் நடுப்புற ஒரு சி செயின் அப்படின்னு சொல்லி ஒன்று கனெக்ஷன் இருக்கும். அண்ட் தென் அந்த ஹார்மோன் ஆக்டிவேட் ஆகிறப்ப இந்த சி செயின் வந்து பிரேக் ஆஃப் ஆகி இதை மாதிரி ஏ அண்ட் பி செயின்ஸ் வந்து டைசல்ஃபைட் பிரிட்ஜில் வந்து லிங்க் ஆகி மெச்சூரான இன்சுலின் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஓகே, ஸோ அதனால நம்ம என்ன பண்ணுறோம், இந்த சி பெப்டைடு வந்து நமக்கு தேவையில்லாத ஒரு செயின். ஓகே, ஸோ அதை வந்து விட்டோம். ஏ செயினை ஒரு குரூப் ஆஃப் ஈகோலையை யூஸ் பண்ணி நம்ம ப்ரொடியூஸ் பண்ணோம். பி செயினையும் செப்பரேட்டாக இன்னொரு குரூப் ஆஃப் ஈகோலையில் போட்டு நம்ம ப்ரொடியூஸ் பண்ணோம். ஸோ இந்த மாதிரி ப்ரொடியூஸ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா இது முதல்ல எந்த கம்பெனி பண்ணாங்க அப்படின்னா எலி லிலி அப்படின்ற அமெரிக்கன் கம்பெனி தான் பண்ணாங்க. ஸோ இந்த ஏ செயின் அண்ட் பி செயினை வந்து ஈகோலையில் போட்டு தனித்தனியாக அதை ப்ரொடியூஸ் பண்ணி டைசல்ஃபைட் பாண்டை கிரியேட் பண்ணி ஒரு ஹியூமன் இன்சுலினை ப்ரொடியூஸ் பண்ணாங்க. ஸோ ஹியூமனோடைய ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்சுலின், ஒரு மாடிஃபைடு இன்சுலின் நம்ம வந்து புதுசாக தயாரிச்சிருக்கோம். ஹியூமனோட இன்சுலினையே தயாரிச்சிருக்கோம், ஆனால் அது ஹியூமன் கிட்டேருந்து வரல, பாக்டீரியா கிட்டேருந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லி அதை வந்து ஹியூமியூலின் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ இந்த ஒரு ஹியூமன் இன்சுலினை தயாரித்ததுனால பார்த்தீங்கன்னா நிறைய பிக்ஸ் அண்ட் ஷீப்ஸை கட் பண்ணுறதை நம்ம ஸ்டாப் பண்ணலாம். பிகாஸ் அந்த ஒரு பிக்கை வந்து நம்ம கொலை பண்ணி அதோடைய பேன்க்ரியாஸ்லேருந்து இன்சுலின் எடுத்து தான் வந்து we can give it to the human beings. ஸோ அந்த ஸ்லாட்டரிங் வந்து we can நிறையாவே கம்மிப்படுத்தி இப்போ now that இந்த மாதிரி ஹியூமன் இன்சுலின்ஸை நம்ம தயாரிக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தனித்தனியான செயின்ஸ் வந்து நம்ம ப்ரொடியூஸ் பண்ணி நம்ம லிங்க் பண்ணி நம்ம உள்ள அனுப்பும்போது அதுக்கும் நம்மளோட நார்மலான இன்சுலினுக்கும் எந்த விதமான வித்தியாசமுமே இல்லை. அப்படிங்கிறதுனால நமக்கு கண்டிப்பாக எந்த விதமான இம்யூனோலாஜிக்கல் ரெஸ்பான்ஸும் நேராது. ஓகே, is it clear? Okay, no problem, Vallavan, don't worry. Okay, nothing to feel low about anything, Kana. So if you have any doubts, you can ask me, I will repeat if you need. Okay, right. So அதனால human insulin how did we produce? chain A chain B ன்னு ரெண்டு chains இருக்கு. ஸோ இந்த ரெண்டு செயின்ஸையும் நம்ம வந்து என்ன பண்ணுறோம், we செப்பரேட்டாக அதை வந்து ஈகோலையில் போட்டு சிந்தசைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அது டைசல்ஃபைட் பாண்ட்ஸ் வச்சுட்டு நம்ம லிங்க் பண்ணி we are giving it to the human beings. That is the humulin அப்படின்னு சொல்லக்கூடிய human insulin. That's the first application under medicine. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஜீன் தெரப்பி. ஜீன் தெரப்பின்னு சொல்லும்போது சப்போஸ் ஒரு பர்சனுக்கு ஏதாவது ஒரு கட்டத்தில் there is some kind of a genetic issue அப்படின்னா அந்த ஜீனை போய் கரெக்ட் பண்ணி அதிலிருந்து ஒரு மாடிஃபைடான ஜீன்னால வந்து பார்த்தீங்கன்னா சரியான ப்ரோட்டீனை ப்ரொடியூஸ் பண்ண வைக்கிறது தான் வந்து ஜீன் தெரப்பி. ஓகே, ஸோ வந்து தெர் ஆர் சம் ஜெனட்டிக் டிஃபெக்ட்ஸ். ஓகே, ஒரு சைல்டுலையோ இல்லை ஒரு எம்ப்ரியோலையோ தெர் ஆர் சர்டன் டிஃபெக்ட்ஸ். அந்த டிஃபெக்டை நான் கரெக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னால் தென் கண்டிப்பாக ஐ கேன் சேவ் த சைல்டு. அந்த நோய் இல்லாமல் அந்த குழந்தைய வந்து என்னால் ரிட்ரீவ் பண்ண முடியும். ஸோ நார்மல் ஜீன்ஸை வந்து இந்த ஃபால்ட்டி ஜீனோட நான் வந்து ரீப்ளேஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னால் when I deliver it and I correct the gene, அப்போ வந்து என்ன ஆகும், நார்மலாகவே வந்து the original ஜீனோட ஃபங்க்ஷன் வந்து will be restored. Okay, so that is what is gene therapy. Is that clear? எஸ் பரமா எல்லா டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு வந்து ரொம்ப
சிவியரான கேசஸில் வந்து பார்த்தீங்கன்னா இன்சுலின் வந்து கொடுப்பாங்க. ஸோ யூஸ்வலாக வந்து ஹியூமன் இன்சுலின் வந்து இஸ் கிவன் இன் கேஸ் யூனோ நார்மலாக அந்த ஒரு பிளட் சுகரை நம்மளால் கண்ட்ரோல் வச்சுக்க முடியும் அப்படின்னு சொன்னால் நார்மலாகவே எல்லாருக்கும் டயபெட்டிஸ் இருக்குது, நம்ம கண்ட்ரோலில் வச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு. பட் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே நம்மளால் அதை கண்ட்ரோலே பண்ண முடியல அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக ஆர்டிஃபிஷியல் இன்சுலின் கொடுத்து தான் நம்ம வந்து பிளட் சுகர் லெவலை குறைக்கணும். ஓகே, ஸோ தட் இஸ் வை ஹியூமன் இன்சுலின் இஸ் யூஸ்ட். ஆல்ரைட், ஓகே. ஸோ ஜீன் தெரப்பி புரிஞ்சுதா பசங்களா? ஸோ இந்த ஜீன் தெரப்பியில் ஒரு முக்கியமான எக்ஸாம்பிள் வந்து ADA. இதுதான் முதல்ல ஜெனட்டிக்கலி கரெக்ட் பண்ண ஒரு டிசீஸ். ஓகே, ஸோ இது வந்து என்ன அப்படின்னா அடினோசின் டிஅமினேஸ் அப்படின்ற ADA அப்படிங்கிற ஒரு என்சைம் வந்து குறைபாடாக இருக்குது. ஸோ பிறக்கும் போதே ஜெனட்டிக்கலாகவே இந்த ஒரு என்சைம் ப்ரொடியூஸ் பண்ணுற ஜீனில் தெர் இஸ் சம் கைண்ட் ஆஃப் அ கோளாறு. அப்போ அந்த கோளாறுனால என்ன ஆகும், இந்த ஒரு என்சைம் எனக்கு ப்ரொடியூஸ் ஆகாது. அப்போ இந்த அடினோசின் டிஅமினேஸ் எனக்கு வந்து ப்ரொடியூஸ் ஆகலைங்கிற பட்சத்தில் அதோடைய ஒரு டெஃபிஷியன்சி வந்து எனக்கு கிரியேட் ஆகுது. ஸோ எதனால இந்த ஜீன் கோளாறாச்சுன்னு பார்த்தீங்கன்னா தெர் இஸ் அ டிலீஷன் ஆஃப் த ஜீன். என்டையராக அந்த ஜீன் வந்து காணாமல் போச்சு. ஸோ காணாமல் போன இந்த ஜீனை நான் திருப்பி எப்படி கொண்டு வர முடியும்னு பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணலாம், அந்த லிம்போசைட்ஸ் இருக்குல்ல, நம்மளோட WBC இருக்குல்ல, WBCயில் இருக்கக்கூடிய லிம்போசைட்ஸை நான் எடுத்து அந்த லிம்போசைட்ஸில் வந்து காம்ப்ளிமெண்ட்ரி DNA யூஸ் பண்ணி ஐ கேன் சென்ட் த ஜீன் இன்சைட். ஸோ காம்ப்ளிமெண்ட்ரி டிஎன்ஏங்கிறது என்னது, பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிஎன்ஏ இப்படி இருக்குது அப்படின்னா எல்லா ரீஜன்ஸும் எல்லாத்துக்குமே கோட் பண்ணாது. ஸோ இந்த ஒரு பாகம் மட்டும்தான் என்னோட mRNAக்கு கோட் பண்ணுது அப்படின்னு சொன்னால் இந்த ஒரு பாகத்தை மட்டும் நான் தயாரித்து நான் வந்து அதை வந்து ஒரு டிஎன்ஏயாக சிந்தசைஸ் பண்ணி நான் வந்து வச்சுருப்பேன். ஸோ இதை டைரெக்டாக நான் வந்து டிரான்ஸ்கிரைப் பண்ணேன்னா எனக்கு தேவையான mRNA வந்துடும். ஓகே, ஸோ அதுதான் வந்து காம்ப்ளிமெண்ட்ரி டிஎன்ஏ. ஸோ இந்த ஒரு காம்ப்ளிமெண்ட்ரி டிஎன்ஏ சீக்வன்ஸை வந்து நான் இந்த ஒரு டிஃபெக்டிவான ஒரு செல்குள்ளே பொருத்திட்டேன் அப்படின்னு சொன்னால் அப்போ என்ன ஆகும், அதனால இந்த ஒரு ஜீன் வந்து இஸ் ரீஇன்ட்ரடியூஸ்ட் இன் டு த செல் அண்ட் தென் நான் இதை கரெக்ட் பண்ணிவிட்டு இந்த ஜீனை உள்ளே செலுத்திட்டு திருப்பி லிம்போசைட்டை நான் பாடிக்குள்ளே அமுச்சிடுவேன். ஸோ அமுச்சிட்டேன்னு சொன்னால் இந்த ஒரு ஜீன் வந்து என்ன ஆகும், இட் இஸ் கோயிங் டு ஸ்டார்ட் ப்ரொடியூசிங் த ADA. அப்போ இந்த டெஃபிஷியன்சி இல்லாமல் என்னால் அந்த குழந்தைய காப்பாற்ற முடியும். ஓகே, பட் இந்த லிம்போசைட்டுக்குன்னு வாழ்வு நாள் கொஞ்சம் தானே இருக்குது. ஸோ லிம்போசைட்ஸ் வந்து செத்து போச்சு அப்படின்னா நான் செலுத்தின ஜீன்ஸ் அதோட சேர்ந்து செத்து போச்சு. ஸோ அப்போ புதுசாக கிரியேட் ஆகிற ஒவ்வொரு ஜீன்லையுமே நான் மறுபடியும் இந்த ஒரு ஜீனை செலுத்தின புது லிம்போசைட்டை நான் இன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ பீரியாடிக்காக இந்த லிம்போசைட்ஸை நான் இன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். பெர்மனெண்ட்டாக இதுக்கு கியூர் இருக்கா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக நம்ம அதோடைய மேரோ செல்லையோ இல்லை எம்ப்ரியானிக் ஸ்டேஜ்லேயே இதை கண்டுபிடிச்சி நம்ம ரெக்டிஃபை பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக இது ஒரு பெர்மனெண்ட் கியூராக அமையும். ஓகே, இஸ் இட் கிளியர் எவ்ரிபடி? Clear everybody? Any questions so far? Yeah, so இன்னைக்கு கிளாஸ்ல வந்து I have taught you the applications of biotechnology with respect to நம்மளோட agriculture and medicine பொறுத்தளவில் I have taught you about the human insulin and gene therapy பசங்களா. So before we start some questions, இன்னும் வந்து we still have a little bit more in the chapter. அதை நம்ம next partல பண்ண போறோம். So இந்த partல if you have any other doubts you can ask me or comment பண்ணுங்க so that நம்ம next classல அந்த doubts எல்லாம் solve பண்ணிட்டு அதுக்கு அப்புறமா நம்ம continue பண்ணலாம். Okay, so let's start solving some questions பசங்களா. questions solve பண்ணும்போது இன்னைக்கு யார் நிறைய stars வாங்குறான்னு நான் பார்க்க போறேன். but before that Xylem Learning நம்ம சவுத் இந்தியாவோட லீடிங்கான edtech பசங்களா. ஸோ இங்கே வந்து ஏன் Xylem அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம குவாலிட்டியான எஜுகேஷனை ரொம்ப ரீசனபிளான ப்ரைஸில் ரொம்ப அஃபோர்டபுளாக உங்கள் எல்லாருக்குமே கொண்டு வந்து சேர்க்குறோம். அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான பசங்க வந்து அவங்களோட ட்ரீம்ஸை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பர்சூ பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த வரிசையில் நீங்களும் வரணும் அப்படின்னா கண்டிப்பாக யூ ஷுட் கம் அண்ட் ஜாயின்
join us. So நம்மளோட ஆஃப்லைன் கேம்பஸ் வந்து கோயம்புத்தூர்ல இருக்கு. ஸோ நிறைய கேரளால வந்து ஹைபிரிட் சென்டர்ஸ் ஆல்ரெடி இருக்கு. பட் நம்ம தமிழ்நாடுல முதலையா நம்ம கோயம்புத்தூர்ல தான் நம்மளோட கேம்பஸை லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம கோயம்புத்தூர் கேம்பஸ்ல உங்களுக்கு தேவையான எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்கு. பெஸ்ட் டீச்சர்ஸ் இருக்காங்க. உங்களை உட்கார வச்சு உங்களுக்கு டெஸ்ட் வச்சு அதை அனலைஸ் பண்ணி எங்க நீங்க பெட்டரா பண்ணா உங்களால அதை கிராக் பண்ண முடியும் அப்படிங்கிற எல்லா கைடன்ஸும் கொடுத்து உங்களை வந்து பக்காவா தயார் பண்றதுக்கு தான் வந்து நம்ம கோயம்புத்தூர் பிரான்ச்ல எல்லாருமே காத்துட்டு இருக்காங்க. பட் நம்ம பிரான்ச்சை தாண்டி we also have ஆன்லைன் ஆன கோர்சஸ் பசங்களா. ஸோ நம்ம ஆன்லைன் கோர்ஸ் ஃபார் கிளாஸ் 12 பசங்க வந்து இஸ் தளபதி பேட்ச். ஓகே, ஸோ கிளாஸ் 12 படிச்சுட்டே இருக்கும்போது நீங்கள் நீட் பர்சூ பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம தளபதி பேட்ச்சில் நீங்கள் என்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு நீங்கள் டைரெக்டாக இதை ஸ்கேன் பண்ணிவிட்டு இமீடியட்டாக நீங்கள் வந்து கோர்ஸை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நம்ம ஆப்பில். ஸோ தளபதி பேட்ச் எவ்வளோ மேம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இட்ஸ் வெரி வெரி அஃபோர்டபுள். ஒரு நாளைக்கு 42 ரூபாய் உங்களால் செலவு பண்ண முடிஞ்சதுன்னா கண்டிப்பாக நீங்கள் நம்ம தளபதி கோர்ஸில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, அண்ட் ஆல்சோ நம்ம ரிப்பீட்டர்ஸ்க்காக வேண்டி வி ஹாவ் அவர் வெட்ரி பேட்ச். ஸோ நம்ம வெட்ரி பேட்சுக்கு வந்து again in the QR code நீங்க ஸ்கேன் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா டைரக்டா you can go and purchase the course. and நம்ம வெட்ரி பேட்ச் வந்து இஸ் a ரிப்பீட்டர்ஸ்க்கான கோர்ஸ். ஒரு நாளைக்கு 60 ரூபாய் செலவு பண்ண முடியும் மேம், அஃபோர்ட் பண்ண முடியும் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா நம்ம வெட்ரி கோர்ஸை நீங்க அஃபோர்ட் பண்ணலாம். ஸோ இது எல்லாமே ஆன்லைன் ஆன கோர்ஸ் அப்படிங்கிறதுனால ஒரு யூடியூப் கிளாஸையும் தாண்டி ஒரு எக்ஸ்ட்ரா கைடன்ஸோட நம்ம ஆன்லைன் டீச்சர்ஸ் தான் எல்லாருமே உங்களுக்கு வந்து அங்கேயும் கிளாஸ் எடுக்க போறாங்க. ஸோ மறக்காம நம்மளோட தளபதி அண்ட் வெட்ரி பேட்ச்ல ஜாயின் பண்ணிக்கோங்க if you are interested. ஓகே, and நம்ம ஆஃப்லைன் கேம்பஸ்ல ரிப்பீட்டர்ஸ்க்காக வேண்டி மட்டும் நம்மளுடைய ஆஃப்லைன் பேட்ச் இருக்கு which is the MAARA batch. ஓகே, ஸோ நம்ம MAARA batch வந்து நீங்க ஜாயின் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க, டீடைல்ஸ் வாங்கிட்டு then you can immediately enroll for the course. Okay, is that clear பசங்களா? So let's start solving some questions. Are you all ready? எஸ் பரமா, எம்சிக்யூ மேரத்தான் எல்லாமே வருது. ஃபர்ஸ்ட் நம்ம சிலபஸ் முடிச்சு கொஞ்சம் கண்டென்ட் வைஸ் ஸ்ட்ராங் ஆயிடலாம். அதுக்கப்புறமா நம்ம எக்கச்சக்கமான எம்சிக்யூ மேரத்தான் அதெல்லாம் சூப்பராக பண்ணலாம். ஓகே, ஆல் ரைட், நவ் லெட்ஸ் கோ ஃபார் த ஃபர்ஸ்ட் கொஸ்டின். 2023ல கேட்டிருக்காங்க இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் ரிகார்டிங் இன்சுலின் என்னது? which is an incorrect statement? I am watching. first correct answer யார் சொல்ல போறான்னு நான் காத்துட்டு இருக்கேன். Yes. Okay. Okay. Monisha, Pavitra 3 சொல்லிருக்காங்க. Samsel and Gopal Krishnan 1 சொல்லிருக்காங்க. இப்போ 3 1 3 3 1. Okay. சரி, ஸோ இங்க கெமிக்கல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் இன்சுலினை பத்தி எது வந்து தப்பு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சி பெப்டைடு வந்து எனக்கு மெச்சூர் இன்சுலின்ல இல்லை அப்படிங்கிறது கரெக்ட் தானே? ஸோ ஹவு இஸ் இட் இன்கரெக்ட்? ஸோ இன்கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தானே கேட்டிருக்காங்க மோனிஷா, யமுனா தேவி, ஸ்ரீமதி அண்ட் எவ்ரிபடி எல்ஸ். ஸோ அதனால வந்து இங்கே எது வந்து எது வந்து இன்கரெக்டான ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெச்சூர் இன்சுலின்ல நமக்கு ஏபி அண்ட் சி இருக்குங்கிறது தான் இன்கரெக்ட். ஏன்னா சி வந்து மெச்சூர் இன்சுலின்ல கிடையாது. ஓகே, இட் இஸ் ஓன்லி present in the ப்ரோ ஹார்மோன். அண்ட் சாம்சல் தான் இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் கரெக்டாக ஆன்சர் சொன்னாரு. ஸோ அதனால வெரி குட் சாம்சல், ஒரு ஸ்டார் உங்களுக்கு. கீப் அப் த குட் ஒர்க். அண்ட் தென் நெக்ஸ்ட் கொஸ்டின் 2022ல ADA அதாவது adenosine deaminase deficiency வந்து the patient requires periodic infusion. ஏன்? Because in the lymphocytes are not immortal. Because in the retro viral vector வந்து is introduced. Bone marrowல நம்ம வந்து isolate பண்ணி பண்றோம், or it is grown and cultured outside the body. What is the answer? Okay, very good. Hero Brian, Tanuja, Samsel, Chitra, Pavitra, Monisha, everybody has answered one. So Hero Brian will get the star for this question. Hero Brian da first correct answer sonnaru. So very good. Genetically modified இது வந்து they are not immortal. they are mortal. ஸோ வந்து அவங்களோட காலம் முடியும் பொழுது அந்த ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு அப்புறமா they will die. ஸோ அவங்க சாகும் பொழுது என்னோட அந்த ஜீனும் சேர்ந்து செத்துரும். அப்போ புதுசாக வரப்போகிற ஜீனில் அந்த ஒரு குறைபாடு திருப்பியும் இருக்குங்கிறதுனால திருப்பியும் நம்ம இன்ஃபியூஸ் பண்ணி தான் ஆகணும். ஓகே, குட். அண்ட் தென் வந்து ஒரு அசர்ஷன் ரீசன்,
In humans, insulin is synthesized as a pro-hormone which has to be processed. Or extra set of C peptide is removed from the A and B chain of insulin. So what is the answer for this question? நீங்கெல்லாம் ஆன்சர் பண்ணுற ஸ்பீடுக்கு நான் அப்படியே பார்த்துட்டு இருக்கணும், இல்லாட்டி யார் ஃபஸ்ட்டு சொன்னான்னு எனக்கு தெரியாது. ஓகே, வெரி குட். சாம்சல், பவித்ரா, மோனிஷா, ஹீரோ பிரைன், கார்ட்டூன் வேர்ல்ட், யமுனா தேவி, வெரி குட். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஹியூமன் இன்சுலின்ங்கிறது இஸ் சிந்தசைஸ் ஆஸ் அ ப்ரோ ஹார்மோன் அண்ட் அது ப்ராசஸ் ஆகும் பிஃபோர் இட் பிகம்ஸ் ஃபங்க்ஷனல். என்ன ப்ராசஸிங் என்ன நடக்குவாங்க அப்படின்னு கேட்டால் அந்த ஒரு சீஸ் பெப்டைடுங்கிறது வில் பி ரிமூவ்ட் ஃப்ரம் த ஏ அண்ட் பி. ஸோ அது நான் சேர்த்து படிக்கும் போது இட் இஸ் மேக்கிங் சென்ஸ். அதுதான் கரெக்டான எக்ஸ்பிளனேஷன் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர். மறுபடியும் சாம்சலுக்கு தான் ஸ்டார். சாம்சல் தான் கரெக்டாக ஃபர்ஸ்டான ஒரு கொஸ்டின் ஆன்சர் கொடுத்தாங்க. ஸோ வெரி குட் சாம்சல். இன்னைக்கு 3 கொஸ்டின்ல 2 கொஸ்டின் சாம்சல் வாங்கிட்டாரு. ஸோ சாம்சல், கீப் அப் தி குட் ஒர்க். அடுத்த கிளாஸ்ல இன்னும் நிறைய ஸ்டார்ஸ் வாங்கணும். மிச்ச பசங்களா இன்னும் சாம்சலை விட ஃபாஸ்டா ஆன்சர் பண்றதுக்கு ட்ரை பண்ணணும். ஓகே, ஆல் ரைட். ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுடே பசங்களா. ஐ ஹோப் யூ ஆல் என்ஜாய்ட் த கிளாஸ். இந்த நோட்ஸ் எல்லாமே நம்ம கம்யூனிட்டியில் அப்லோட் ஆகிடும். ஸோ மறக்காம சீக்கிரமாக டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் லிங்கை யூஸ் பண்ணி கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ தட் யூ கேன் ஆக்சஸ் ஆல் த நோட்ஸ் அண்ட் எவ்ரி திங் தட் யூ நீட். அண்ட் மறக்காம நம்ம சேனல்லையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, வீடியோக்கு லைக் போட்டாச்சா எவ்ரி ஒன்? சப்ஸ்கிரைப் பண்ணியாச்சா? இன்னும் யாராவது பண்ணாமல் இருந்தீங்கன்னா டெஃபினட்டாக பண்ணுங்க. பிகாஸ் என்டையர் வருஷம் நம்ம சேர்ந்து we're going to work hard together and make sure this happens. Okay, and we தட்டுறோம் தூக்குறோம் NEET 2025. சூப்பரா? ஓகே பசங்களா, then take care of yourselves, keep revising. அடுத்த கிளாஸ்ல சீக்கிரமே உங்களாலையும் மீட் பண்றேன். அது வரைக்கும் bye bye, see you all very soon. Okay, bye.